ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு திடீர்னு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங் வந்துடும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. அதே மாதிரி ரொம்ப எண்ணெயை ஊற்றி நெய்யை ஊற்றி சொட்ட சொட்ட அப்படியே எடுத்து சாப்பிட்ணுன்லாம் இல்லை, ரொம்ப கம்மியாக. இப்போ நம்ம செய்ய போகிற அமௌண்ட்டும் கம்மி, அதுக்கு தேவைப்படக்கூடிய இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், நான் குட்டி டம்ளரால் 1 டம்ளர் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து வந்து இதே அளவு நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அது சூடானதும் இந்த நாட்டு சர்க்கரை அதில் சேர்த்து நல்லா வந்து பாகு பதம்லாம் கிடையாது, ஜஸ்ட் கரைச்சி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் வெல்லம் இருந்தாலும் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை இருந்ததுனால அதை சேர்த்துட்டு அதை வந்து நல்லா அப்படியே கொதிக்க விட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன், அவ்வளோதான். இப்போது அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு, 1.5 ஸ்பூன் இருக்கும், 1.5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு பாதாம் முந்திரி உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சும்மா டேஸ்ட்டுக்காக தான். ஸோ இதை வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாதாம் இப்போது நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை தான் சேர்க்க போகிறேன், வெறும் கோதுமையில் செய்யல. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துருக்க டம்ளர்னால் ஒரு 1/4 டம்ளர் அளவுன்னு கணக்கு வச்சிங்களேன். இப்போ அதில் வந்துட்டு நம்ம இந்த நெய்யிலே வந்து இந்த ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு, அந்த 1 டம்ளர் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த மாவையும் இதோடையே சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் நெய் வந்து ஜாஸ்தியாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப சாஃப்டாக அப்படி அல்வா மாதிரி உள்ளே போகிற மாதிரிலாம் இருக்கும். நான் வந்து ரொம்ப திட்டமாக தான் செஞ்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு கிரேவிங்காக சாப்பிட்றதுன்றதுனால நான் நிறைய நெய் எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த சர்க்கரை, அதை வந்துட்டு இது அப்படியே சூடாக இருக்கும் பொழுதே இந்த மாவில் எடுத்து சேர்த்துட்டு நம்ம அப்படியே விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி தட்டாத வரும். இது வந்து கட்டிலாம் எங்கேயுமே தட்டாது. நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா அப்படியே சாஃப்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து கைவிடாத அதை வந்து கிளறிக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். நான் சின்ன பாத்திரம் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நான் அதிலே வச்சுட்டேன். இப்போ எல்லாமே நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இது மேலே நான் கொஞ்சமாக வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும், அந்த அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இப்போ நெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயிலில் கூட இதை செய்யலாம். லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் மட்டும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். இல்லை நெய் எண்ணெய் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஒட்டாத இந்த ஸ்டேஜ் வரும் பொழுது நம்ம வந்து பாத்திரத்துலேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஸ்வீட் இது. இப்போ பாருங்கள், இப்போ இதை செஞ்சாச்சு. நம்ம வந்து பவுல்லையும் மாற்றியாச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, பிசு பிசுன்னும் இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி இது. இப்போ பாதாம் எடுத்து நான் மேலே அதில் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது சூப்பரான நம்மளோட கோதுமை ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.